ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். Oh
இயேசுவுக்குள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் மத்தியிலே உயிருள்ள ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே நாங்கள் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே கொண்டு செல்ல, ஆண்டவருடைய அன்பை நாங்கள் சுவைக்க, ஆண்டவருடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள இந்த வழியிலே எங்களை ஆயத்தப்படுத்துவோம். காணிக்கை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றைய திருப்புகழ் மாலையிலே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை எங்களுடைய இதயங்களில் நாங்கள் ஏற்ற, ஆண்டவரை எங்களுடைய இதயங்களிலே வரவேற்க நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம். இந்த மாலை ஆராதனையிலே நாங்கள் பக்தியோடு எங்களை இணைத்து கொள்ள ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக பக்தியோடு ஆராதனையிலே பங்கு கொள்வோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எமது பங்கின் பாதுகாவலியாக திகழும் காணிக்கை மாதாவுக்கு திருவிழா கொண்டாடும் முகமாக கடந்த 8 நாட்களாக வெவ்வேறுபட்ட கருப்பொருட்களில் சிந்தித்து தியானித்து எம்மை நாம் ஆன்மீக ரீதியில் ஆயத்தம் செய்தோம். அந்த வகையில் இன்று நாம் நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்க இறை சமூகமாக ஒன்று கூடி வந்துள்ளோம். இன்றைய நாளின் கருப்பொருளாக வாழ்வு தரும் உணவு நானே என்ற கருப்பொருளில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் என கூறிய அன்பான இயேசுவே, இந்த அமைதியான மாலை பொழுதினிலே இறை சமூகமாக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். மனித வாழ்வுக்கு உணவு எவ்வளவு முக்கியமானதாய் இருக்கின்றதோ அதேபோல் எமது ஆன்மீக வாழ்வுக்கு ஊட்டம் தருவது நற்கருணையே ஆகும். எனவேதான் இயேசு இவ்வுலகிலிருந்து பிரிந்து செல்லும் முன் எங்களோடு என்றும் இருப்பதாக பெரிய வியாழன் அன்று நற்கருணையை ஏற்படுத்தினார். நற்கருணையில் இயேசு உயிருள்ள விதமாக பிரசன்னமாய் இருக்கிறார். கத்தோலிக்க திருவழிபாட்டின் ஊற்றும் உறைவிடமுமாய் இருப்பது திவ்ய நற்கருணையே ஆகும். எனவேதான் வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அத்துடன் இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறுகின்றார். நற்கருணை வடிவிலே இயேசுவின் திருவுடலை உண்ணும் நாம் ஒரே விருந்தில் பங்கேற்கின்றோம். அத்துடன் எமது உறவு நிலைகளை விசாலப்படுத்தி ஒருவர் ஒருவருக்கு வாழ்வை பகிர்ந்து கொள்ள தகுதி பெறுகின்றோம். வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையை புசிக்கும் நாம் இறையாட்சியை நோக்கிய பயணத்துக்கு ஊட்டம் தருவதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். இந்த வாழ்வு தரும் உணவை உட்கொள்ளும் போது பிறருக்காக எம்மை உடைத்து பகிர அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இந்த பகிர்வு வாழ்வையே திரு அவையின் கூட்டொருங்கியக்கமும் எம்மை கேட்டு நிற்கின்றது. இதில் ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி என்ற 3 அம்சங்கள் காணப்படுகின்றது. இம்மூன்றும் ஒருங்கிணைந்தே உலக ஆயர் மாமன்றத்தின் கருவாக திகழ்கின்றது. இக்கருவானது நற்கருணை வாழ்வுக்கு பொருந்தக்கூடிய அம்சமாக திகழ்கின்றது. அதாவது வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையை உண்ணும் நாம்
ஒருவர் ஒருவரோடு ஒன்றித்து ஒற்றுமையோடு பணிவாழ்வில் பங்கேற்கும் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோம். எனவே ஆண்டவன் இயேசுவின் இறை பிரசன்னத்தை அமைதியில் உணர்ந்தவர்களாக பக்தியோடு தொடரும் வழிபாட்டில் பங்கேற்போம். இறையாசிரை வேண்டி செபிப்போம். அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். திரைகள் கொண்டு திரையில் தீபம் கொண்டு தீப ஒளியை கொண்டு ஒளியில் உன்னை கண்டு. திரைகள் கொண்டு திரையில் தீபம் கொண்டு தீப ஒளியை கொண்டு ஒளியில் உன்னை கண்டு. ஒளியில் உன்னை கண்டு கொள்ள திரைகள் மீது தீபமேற்றி அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். தூபம் கொண்டு தூப வெண்மை கொண்டு வெண்மை உன்னில் கண்டு உன்னை என்னில் கண்டு. தூபம் கொண்டு தூப வெண்மை கொண்டு வெண்மை உன்னில் கண்டு உன்னை என்னில் கண்டு. உன்னை என்னில் கண்டு கொள்ள வெண்மையான தூபம் கொண்டு அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். மலரை கொண்டு மலரின் அழகை கொண்டு அழகை உலகில் கண்டு உலகில் உன்னை கண்டு. மலரை கொண்டு மலரின் அழகை கொண்டு அழகை உலகில் கண்டு உலகில் உன்னை கண்டு. உலகில் உன்னை கண்டு கொள்ள மலரின் அழகை கொண்டு வந்து அஞ்சலிகள் செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நற்கருணை நாதருக்கு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை 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 அகர நகர எழுத்து கொண்ட ஆராதனை தூய தமிழில் சொல்லெடுத்து ஆராதனை மூவுலக வேந்தனுக்கு ஆராதனை முப்பொழுது முன்னடியில் ஆராதனை. ஆண்டவரை கண்டுகொள்ள நாங்கள் தகுதி இல்லை என்று அறிந்து கூட ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, அன்பிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவருக்கு எதிராக செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் மௌனமாக எங்கள் மனங்களிலே நினைத்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாற ஆண்டவரிடம் எங்களுடைய குறை குற்றங்களுக்காக இந்த வேளையிலே மனமுருகி மன்னிப்பை வேண்டி நிற்போம். தொடர்ந்தும் பாவ மன்னிப்பு பஜனையினூடாக எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். மனம்
பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும். பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேனே. பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். உன் கையிலானே அறைந்தவர் காய்னே. உன் கையிலானே அறைந்தவர் காய்னே. தேவனோடு ஜெபித்தவன் பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறவேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும். தகுதியற்ற உள்ளங்களோடும் பாவ வாழ்க்கையோடும் இருந்த நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பலவிதமான நன்மைகளை எங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆவியானவருக்கு நன்றி கூறுவோம். பலவிதமான வேளைகளிலே எங்களை வழிநடத்தி காத்து எங்களை ஆண்டவருடைய அரவணைப்பில் எங்களை வைத்தமைக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் நாங்கள் பலவீனமாக இருந்த வேளைகளிலே எங்களை பலப்படுத்தி தொடர்ந்தும் எங்களை காத்துமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, வழிதவறி நாங்கள் நடந்த பொழுது ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்தும் ஏற்று எங்களை வழிநடத்திய அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பலவிதமான நேரங்களிலே வீழ்ந்து போன அந்த தருணங்களிலே நீர் எங்களை தூக்கிவிட்டு எங்களை எப்பொழுதும் உம்முடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வைத்திருக்கின்றீர். எனவே ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய பலவிதமான குறைகளை நீர் தாமே எங்களுக்கு தீர்த்து வைத்திருக்கின்றீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு பல கோடி நன்றிகள் ஆண்டவரே. பாவ வாழ்க்கையிலே நாங்கள் மூழ்கி கிடந்த வேளையிலே எங்களை விடுவித்து உம்முடைய அன்பை சுவைக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எங்களை பல வழிகளிலும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுக்கு நல்ல பிள்ளை செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
எங்களுடைய தொழில் துறைகளை எப்பொழுதும் ஆசீர்வதித்து தொழில் துறைகளிலே முன்னேற்றத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு பல கோடி நன்றிகளை சொல்லுகின்றோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பிலே எங்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த படிப்பிலே வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றீர், பலவிதமான வெற்றிகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரங்களிலே எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து தொடர்ந்தும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு இந்த வேளையிலே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் சுகவீனமுற்று பலவிதமான நோய் நொடிகளுக்குள்ளே உள்ளாகி இருந்த நேரங்களிலே எங்களுக்கு சரியான சுகத்தை கொடுத்து எங்களை நல்ல சுக ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்காக எங்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. பலவிதமான ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அம்மோடுமாக பலவிதமான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே எங்களை வழிநடத்தி எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் எங்களை வழிநடத்துமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்போம். நான் உம்மை துதிப்பேன்.
அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுவோருக்கு அவர் உணவு அளிக்கின்றார். திருப்பாடல் 111. உங்கள் பல்லவியாக. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வார்களாக. செயல் மேன்மையும் மாண்புமிக்கது, அவரது நீதி என்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. மகனுக்கும் தூயாவைக்கும் மகிமை உண்டாவதாக.
போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் முன்மொழி. இரக்கமே உருவான ஆண்டவரை பணிந்து அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுவோருக்கு அவர் உணவு அளிக்கின்றார். முன்மொழி 2. ஆண்டவர் தம் திரு அவைக்குள் அமைதியை ஏற்படுத்தியுள்ளார். செழுமையான கோதுமையால் அவர் எமக்கு உணவு ஊட்டுகின்றார். திருப்பாடல் 147. உங்கள் பல்லவியாக கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. இதுவே ஏற்புடையது. ஆண்டவர் ஜெருசலேமை மீண்டும் கட்டியெழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலை கூட்டி சேர்க்கின்றார். குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரை தரைமட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். உலகின் மீது மழையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார். காட்டு கால்நடைகளுக்கும் கரையும் காக்கைகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார். வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரனின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்பிற்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக.
பலப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் முன்மொழி. ஆண்டவர் தம் திரு அவைக்குள் அமைதியை ஏற்படுத்தியுள்ளார். செழுமையான கோதுமையால் அவர் எமக்கு உணவு ஊட்டுகின்றார். முன்மொழி 3. நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், வானகத்திலிருந்து மோயிசன் உங்களுக்கு உணவு அளிப்பதில்லை, மாறாக எனது தந்தையே உண்மையான வானக உணவாக உங்களுக்கு தருகின்றார். நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை சாய்கிறேன். நானும் என்னில் நீயும் வானும் நீரும் போல
நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து மோயிசன் உங்களுக்கு உணவு அளிப்பதில்லை, மாறாக எனது தந்தையே உண்மையான வானக உணவாக உங்களுக்கு தருகிறார். அருள்வாக்கு. புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 16 தொடக்கம் 17 முடிய. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரவர்களுக்கு விண்ணக உணவை வழங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வீக உணவை மானிடர் சுவைத்துள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 34 தொடங்கி 40 முடிய, 47 தொடங்கி 50, 54 தொடங்கி 57 முடிய. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நான் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டிருந்தனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர்.
உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். இதுவே என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2 கேள்வியில் உங்களோடு இந்த நாளிலே தியானத்துக்குள்ளே நான் புகழாம் என்று நினைக்கிறேன். 2 கேள்வி. நாங்கள் எதை தேடிக்கொண்டு வருகின்றோம்? 2 கேள்வி நான் கேட்க போகிறேன். வாழ்வையா அல்லது வாழ்வுக்கான தேவைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோமா? முதலாவது, நாங்கள் வாழ்வை தேடுகிறோமா அல்லது வாழ்வதற்காக தேவைகளுக்காக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோமா? அது நாங்கள் திருப்பி போடுகின்ற பொழுது வித்தியாசமாக நாங்கள் கேட்டால், இயேசுவை நாங்கள் தேடுறோமா அல்லது இயேசுவிடம் எதையாவது நாங்கள் தேடுறோமா? இயேசுவை நாங்கள் தேடுறோமா அல்லது இயேசுவிடம் நாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் எதையாவது தேடிக்கொண்டிருக்கின்றோமா? எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுறோமா அல்லது நாங்கள் ஆண்டவரை தேடுறோமா என்றது தான் எங்களுக்கு தரப்படுகின்ற 2 கேள்வி. நாங்கள் இன்றைக்கு இந்த மாலை ஆராதனையிலேயோ அல்லது நாங்கள் இந்த சன்னிதானத்துக்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனை எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையாக நாங்கள் ஆண்டவரை தேடி வருகின்றோமா அல்லது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் ஆண்டவரை தேடி வருகின்றோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தவர்களாக இன்றைய நாளிலே இந்த தியானத்துக்குள்ளே நாங்கள் இணைவோம். இதுவரைக்கும் நாங்கள் பிழையாக ஆண்டவரை தேடி வந்திருந்தோம் என்றால், எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை தேடி வந்தோம் என்று சொன்னால் இன்றையிலிருந்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நாங்கள் ஆண்டவரை தேடித்தான் இந்த தேவாலயத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் இதை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கலாம். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக எப்பொழுதும் எங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர். எங்களுக்காக தன்னுடைய உயிரை எங்களுடைய பாவ வாழ்க்கைக்காக கொடுத்து எங்களை மீட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி இன்றை வரைக்கும் ஆண்டவர் எங்களோடு உயிரோடு இந்த சன்னிதானத்திலேயும் அடுத்தோடு எங்களுடைய வாழ்வு முழுவதும் ஆண்டவர் எங்களுக்காக உயிரோடு எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தி வாசகம், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய மக்கள் ஆண்டவரை காண இல்லைன்னு சொல்லி தேடி வந்தாங்க. ஆண்டவரை தேடி வந்தாங்க. தேடி வந்து முதல்ல என்ன சொன்னாங்க? ஆண்டவரிடம் என்ன கேட்டாங்க என்று சொன்னால், ஆண்டவர் இதுக்கு முன்னால் பல்லாயிரம் மக்களுக்கு உணவு அளித்தார். அந்த உணவு அளித்த பிறகு ஆண்டவர் தனிமையில் இருக்கிற நேரத்தில் இந்த ஆண்டவரை காண இல்லைன்னு சொல்லி மக்கள் படகுகளில் ஏறி ஆண்டவரை தேடி வந்தாங்க. தேடி வந்து என்ன கேட்டாங்க? எங்கே போனீர்? எங்கே போயிட்டீங்க? எங்களுக்கு சாப்பாடு தந்த, எங்களுடைய பசியை ஆற்றிய, வயிறார எங்களுக்கு உணவு தந்த இந்த நபர் எங்கே போயிருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை தேடி போனாங்க. நாங்கள் சில நேரத்தில் யாருடையாவது வீட்டை நாங்கள் தேடி போகிற நேரத்தில் இப்படியான ஒரு கதையை சொன்னால் அல்லது முகத்தில் அடித்த மாதிரி ஒரு கதையை சொன்னாங்கன்னு சொன்னால், என்ன நீங்கள் தேடி வரையில் என்கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்காக அல்லது என்கிட்ட ஒரு உதவியை கேட்டுறதுக்காக மாத்திரம் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கும் நடந்திருக்கும், உங்களுக்கும் நடந்திருக்கு. இந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், சில ஃபோன் கால்ஸ் வரும் எங்களுக்கு.
யாருக்காவது இந்த சந்தர்ப்பம் வந்திருக்கான்னு பார்ப்போம். எங்களுக்கு சில நேரத்தில் யாராவது கால் பண்ணுவாங்க. எதுக்கு கால் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சில நேரத்தில் எங்களுக்கு தெரியும். இந்த கால் பண்ணுறது, இந்த வார கால் என்னத்துக்காக, இந்த அழைப்பு எதுக்காகன்னு சொல்லி எங்களுக்கு முன்னரே தெரியும். ஏதோ ஒரு உதவிக்காக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அல்லது ஒரு வருஷக்கணக்காக கதைக்காத ஒருவர் கூட எனக்கு கால் பண்ணுறாருன்னு சொன்னால் சில நேரத்தில் இது இதுக்காகத்தான், இந்த காரணத்துக்காகத்தான் இருக்குமென்று சொல்லி நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் முகத்துக்கு சொல்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த அழிந்து போகிற உணவை தேடித்தான் வந்திருக்கிறீங்களே ஒழிய என்ன நீங்கள் தேடி வர இல்லை அப்படின்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இருக்கும் இது? ஆண்டவர் சொன்னது அவர்களை காயப்படுத்துவதற்காகவோ அல்லது அவர்கள் தேடி வந்த நோக்கத்தை அதற்காக அவர்களை தண்டனை கொடுப்பதற்காகவோ அல்ல. அவர்களுடைய குறிக்கோளை ஆண்டவர் தெளிவுபடுத்துவதற்காகவே ஆண்டவர் இவ்வாறு சொன்னார். இந்த அழிந்து போகும் உணவை நீங்கள் தேடி வராதீங்க. அழியா உணவு ஒன்று இருக்கிறது. அழியாத உணவு, என்றுமே அழியாத உணவு இருக்கு, அதை தேடி வாங்க அப்படின்னு சொல்றதோட மக்கள் என்ன செஞ்சாங்க? திரும்பவும் சொல்றாங்க, அந்த அழியாத உணவு எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு எப்பயுமே பசி வராது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த மரமண்டைகளுக்கு விளங்க இல்லை. நாங்களும் சில வேளையில் இந்த மாதிரி தொடர்ந்து ஆண்டவர் எவ்வளவுதான் எங்களுக்கு விளக்கி சொன்னாலும், என்ன தேடிவாங்க, நான் தான் இந்த அழியாத உணவு என்று சொன்னாலும் இல்லை. எங்களுடைய இந்த உலக ஆசா பாசங்களிலே, இந்த உலக தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் பலவிதமான நேரங்களில் இருந்திருக்கலாம். இந்த மடவண்டைக்கு விளங்க இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன தேடிவாங்க, என்னுடைய நான் தான் இந்த உயிருள்ள உணவு, இந்த ஆன்மீக வாழ்வுக்கு ஆன்ம உணவாக இருப்பது நான். என்ன தேடிவாங்க, என்ன நீங்க பெற்றுக்கொண்டீங்க என்று சொன்னால் நீங்கள் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்றார். விளங்க இல்லை ஆண்டவர் இன்னும் 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 அதிகமாக விளக்கி சொல்ல இருக்கிறார். இன்றைக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுவது இதுதான். ஆண்டவர் எங்களை இந்த சன்னிதானத்துக்கு வர சொல்வது ஆண்டவரை தேடுவதற்காக. நான் சொன்னது போல நாங்கள் ஆண்டவரை தேடுறோமா அல்லது எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுறோமா என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் இந்த பிள்ளையை செஞ்சிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறார், மரமண்டையிலே விளங்குதா? இல்லை, நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். நானும் தான் நீங்களும் தான். என்னுடைய வாழ்விலும் பலவிதமான நேரங்களிலே ஆண்டவரை நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் தேடி போயிருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால், ஆண்டவரை தேடிவாங்க. இதுவரைக்கும் நாங்கள் பிழை செய்திருந்தால் இனிமேல் நாங்கள் எந்த நேரத்தில் இந்த சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை காண்பதற்காக மாத்திரம் நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த பசித்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் உணவளித்தது அவர்கள் கேட்க இல்லை. எங்களுக்கு உணவு தாங்க, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இல்லை. ஆண்டவர் அந்த தேவையை அறிந்து கொண்டார். அந்த தேவையை அறிந்த பிறகுதான் ஆண்டவர் இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், இவர்களை பசியாக நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு கேட்குறாங்க. சீடர்கள்ட்ட கேட்குறார். கேட்குற சீடர்கள் என்ன சொன்னாங்க? எங்கள்கிட்ட இவ்வளவு பேருக்கு, இந்த இவ்வளவு மக்களுக்கு நாங்கள் எவ்வாறு உணவளிப்பது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரை அங்கேயும் நம்ப இல்லை. இது மனித பலவீனம். அப்போஸ்தலர்களுக்கு கூட அந்த ஆண்டவரோட வாழ்ந்த அந்த 12 கூட ஆண்டவரை முழுமையாக நம்ப முடியவில்லை. அப்போ நாங்கள் யார்? எங்களுக்கும் இந்த பலவீனம் இருக்கின்றது. இருந்தாலும் ஆண்டவர் இன்று எங்களை வரவழைப்பது, ஆண்டவரை நம்பி ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், எங்களை முற்றும் முழுதாக அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புவதற்காக ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அப்போ நாங்கள் என்ன, யாரை தேடணும்? ஆண்டவரை எதுக்காக தேடணும்? ஆண்டவருக்காக நாங்கள் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, இதுதான் எங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வில் பலவிதமான தேவைகள் இருக்கலாம்.
இந்த ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை நாங்கள் வைத்திருந்தோம் என்று சொன்னால், எங்களுக்குள்ளே நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வைத்திருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அருள் வளங்கள் எங்களுக்கு தாராளமாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் யாரை தேட வேணும்? ஆண்டவருக்காக நாங்கள் தேட வேணும். எங்களுடைய தேவைகள் பலவிதமான இருக்கலாம். நல்ல படிப்பு எனக்கு வேணும், நல்ல பொருளாதார வசதிகள் எங்களுக்கு வேணும், எங்களுடைய தொழிலிலே வளர்ச்சி எங்களுக்கு தேவை, எங்களுடைய பணிவாழ்வு சிறக்க வேண்டும். இது எங்களுடைய தேவைகள். இதிலே எங்களுக்கு திருப்தி இருக்கும். எங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற திருப்திகளை நாங்கள் தேடிக்கொண்டிருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு தானாக வரும் ஆண்டவர் எங்களோடு இருந்தால். சில நேரத்தில் நாங்கள் நம்புறே இல்லை, ஆண்டவரை நாங்கள் நம்புறே இல்லை. இதான் எங்களுக்கு பிரச்சனை. நானும் தான் நீங்களும் தான். ஆண்டவரை முழுமையாக நம்புறது இல்லை. இதுதான் எங்களுடைய பலவீனம். நாங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பினோம் என்று சொன்னால், நாங்களும் அந்த பல புனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை முழுமையாக நம்பினவர்கள். அதனால தான் அந்த புனிதத்துவத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அந்த அழைப்பு எங்களுக்கும் இருக்கின்றது. ஒரு நாள் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக நம்பி அனைத்தையும் ஆண்டவருக்காக நாங்கள் கொடுத்து எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலே குறை இருக்காது. குறை இருந்தாலும் எங்களுடைய வாழ்விலே சந்தோஷம், மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்விலே இருக்கும். எங்களுடைய வாழ்விலே பலவிதமான அழைப்புகள் எங்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, இந்த சமூகத்திலே பெரிய நபர்களாக, முன்னோடிகளாக இருப்பதற்காக பலவிதமான எங்களுக்கு அழைப்புகள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருப்பார். இந்த அழைத்தல் வாழ்விலே நாங்கள் வாழ்வதற்கு பலவிதமான தேவைகள் எங்களுக்கு இருக்கலாம். இந்த பணியை செய்வதற்காக எங்களுக்கு பலவிதமான தேவைகள் எங்களுக்கு இருக்கும். அருள் வளங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். நாங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த அருளை தாங்க நாங்கள் கேட்குறத விட, ஆண்டவரே நீர் என்னோடு இரும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அந்த பணி வாழ்விலே அல்லது எங்களுடைய அழைத்தல் வாழ்விலே, எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்றது சொல்லுது ஆண்டவரோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவு. கடவுளை ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு நாங்கள் இன்னொரு இடத்துல இருக்கிறது இல்லை. இது ஆண்டவரோடு இருக்கின்ற உறவு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கின்றது. உறவென்றால் என்ன? எங்களுக்கு ஆண்டவரோடு பேசக்கூடியதாக இருக்கும், ஆண்டவரை தொடக்கூடியதாக இருக்கின்றது, ஆண்டவரோடு சிரித்து பேசக்கூடியதாக இருக்கும், ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் எங்களோடு பயணிக்கக்கூடியதாக இருப்பார், எங்களோடு பேசக்கூடியவராக இருக்கின்றார். பலவிதமான வழிகளிலே ஆண்டவர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார். இதுதான் ஆண்டவருக்கு எங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவு. அதாவது கிறிஸ்தவ வாழ்வு என்றது ஒரு உறவின் ஒரு உறவென்று சொல்லலாம். ஆண்டவர் எம்மோடு வாழ்கிறார். அதாவது அந்த உறவு வாழ்விலே ஆண்டவர் எங்களோடு வாழ்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு சிறந்து விளங்கும். இந்த உறவை பலப்படுத்துவதற்காக நாங்கள் பலவீனமானவர்களாக இருப்போம். பாவ வாழ்விலே நாங்கள் அடிக்கடி விழக்கூடியவர்களாக இருப்போம். இதுதான் மனித சுபாவம். இருந்தும் ஆண்டவர் எங்களுக்காக அந்த மீட்பை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக அந்த மீட்பின் வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறார். இது ஆண்டவர் எங்களுக்கு தந்த மாபெரும் பரிசு. இந்த உறவிலே நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலே நாங்கள் தந்தை, தாய், பிள்ளைகளோடு இருக்கின்ற அந்த உறவு எந்த காரணத்தாலேயும் அது முறிவுபட முடியாது. அதே மாதிரி தான் எங்களுடைய உறவு ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த உறவு. நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்டது போல ஆண்டவருடைய அந்த நற்செயல்களை பார்த்து ஆண்டவரை தேடி வரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த உணவை தேடி ஆண்டவரிடம் மக்கள் சென்றார்கள். மீண்டும் மீண்டும் அந்த அழிந்து போகின்ற அந்த உணவை தேடிக்கொண்டு அவர்களுடைய குறிக்கோளை மறந்து போய்கொண்டிருந்தார்கள். எனவே எங்களுடைய வாழ்விலும் பலவிதமான
இந்த தேவைகளுக்காக பல தடவைகளிலே நாங்கள் விழுந்து ஆண்டவரிடமிருந்து விலகி ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் தேடி சென்றிருக்கலாம். மீண்டும் மீண்டும் நாங்கள் விழுந்து ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்தில் இருந்து நாங்கள் பல தூரம் நாங்கள் போயிருக்கலாம். எங்களுடைய ஆசா பாசங்களுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்வை எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழித்திருக்கலாம். ஆண்டவர் இன்று எங்களுக்கு சொல்வது, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவரை தேடி வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவரை நாங்கள் எவ்வாறு நாங்கள் தேடலாம்? ஆண்டவரை நாங்கள் எப்படி தேடலாம்? எல்லாருக்கும் கூகுள் மேப் தெரிஞ்சிருக்கு. கூகுள் மேப் எல்லாத்தையும் போட்டு சில நேரத்தில் ஒவ்வொரு தெரியாத இடங்களுக்கு நாங்கள் போயிருப்போம். சில நேரத்தில் எங்களுக்கு சரியான கவரேஜ் கிடைக்காது, இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சரியான கவரேஜ் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கூகுள் மேப் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிரும். எங்களுக்கு நாங்கள் போகின்ற அந்த இடத்தை நாங்கள் அடைய முடியாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரும். நானும் போயிருக்கிறேன் சில நேரத்தில். இந்த கூகுள் மேப்பை நாங்கள் நம்பிக்கொண்டு சில நேரத்தில் போகிறது. ஆனால் போகிற இடத்துல கூகுள் மேப்பை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அங்கே கவரேஜ் இருக்குதா, அந்த டவர் அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. கிடைக்காத நேரத்தில் நாங்கள் வழி தவறி நடக்க வேண்டியதாக இருக்கும். அல்லது எங்களுடைய அந்த டெஸ்டினேஷன், அந்த குறிக்கோளை நாங்கள் போய் சேர வேண்டிய அந்த இடத்தை நாங்கள் அடைய முடியாமல் இருப்போம். ஆண்டவரை நாங்கள் தேடணும் என்று சொன்னால் எங்களுடைய அந்த இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது நாங்கள் எந்த நாளும் ஆண்டவரை நாங்கள் தேடி வரணும், நாங்கள் திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்ளணும், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் குடும்ப செபமாலை நாங்கள் சொல்ல வேண்டும், குடும்ப செபத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும், நாங்கள் நற்செய்தியை அல்லது ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசிக்கின்ற நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் டொப்அப் பண்ணி கொண்டிருக்கலாம். எங்களுடைய அந்த டேட்டா தீர்ந்து போகாது. ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த உறவு எப்பொழுதுமே இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் செல்ல வேண்டிய அந்த ஆண்டவரை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய அந்த குறிக்கோளை நாங்கள் அடையலாம். எங்களுடைய வாழ்வில் சில நேரத்தில் இதை நாங்கள் மறந்து விடுறோம். எங்கள்கிட்ட ஃபோன் இருக்கும், எங்கள்கிட்ட கூகுள் மேப் ஆப் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை நாங்கள் சில நேரத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் தேடி போயிருப்போம். இந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பாமல் அல்லது அதை விளங்கி கொள்ளாமல் ஆண்டவர்கிட்ட வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறது. ஆனால் ஆண்டவர் தான் அந்த வாழ்வு, ஆண்டவர் தான் அந்த வாழ்வு தரம் உணவுன்றதை நாங்கள் கூடுதலான நேரத்தில் நாங்கள் விளங்கி கொள்றதில்லை. விளங்கி கொள்ளாத நேரத்தில் தான் நாங்கள் பலவிதமான தேவைகளோட சில நேரத்தில் நாங்கள் சிலுவைகளை பார்க்கலாம், அல்லது அந்தோனியார் சுருவத்தை பார்க்கலாம். இந்த நற்கருணை ஆண்டவருடைய இந்த கதிர் பாத்திரம் வெளியில் இல்லாததால் இங்கே வெள்ளை துணிகள் ஒன்றுமே கட்டுப்பட இல்லை. பார்த்துருப்பீங்க, நேர்த்தி கட்டுறது ₹1 ₹2 இல்லை, இப்போ எல்லாம் ₹10 தான் நான் கட்டணும். இப்போ நேர்த்தி கட்டியிருப்போம் அந்த சிலுவையை சுற்றி அல்லது அந்த சுருவத்தை சுற்றி நிறைய நேர்த்தி. எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு இந்த இடம் வேணும், அந்த இடம் வேணும், இந்த பொசிஷன் வேணும், எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரை நாங்கள் தேடினோம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த வாழ்வு தரும் அந்த வாழ்வு தரும் அந்த உணவை ஆண்டவரை நாங்கள் சுவைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை எங்களுடைய இதயங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு துன்ப துயரங்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்களுடைய வாழ்வு இருக்கும். எனவே ஆண்டவரை நாங்கள் தேட வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த தேவாலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னாலும், வீடுகளிலே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொன்னாலும், நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த ஒரு மன்றாட்டை மாத்திரம் நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய சாதாரண ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைகளுடைய தேவை? அம்மாவுக்கு பிள்ளையனுடைய தேவை தெரியாதா? தெரியும். இந்த பலவீனமான நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்களை படைத்து இவ்வளவு காலமும் எங்களை காத்து வழிநடத்துகின்ற இந்த உயிருள்ள ஆண்டவருக்கு தெரியாதா? இதை நாங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்னால், இந்த தேவைகளை நாங்கள் அறிவதற்கு முன்னாலே ஆண்டவர்
அந்த தேவைகளை அறிந்திருப்பார். ஆண்டவருடைய அந்த திட்டங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய முழுமையாக நாங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை இந்த உயிருள்ள உணவை நாங்கள் அன்றாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளும் பூசைக்கு வந்து நற்கருணை உட்கொண்டு போகிற திருப்தி எத்தனை பேருக்கு எங்கள்கிட்ட இருக்குது? அந்த திருப்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய நேரத்தை அல்லது எங்களுடைய நாளை இந்த பூசைக்கு வர இல்லாட்டியும் கூட இந்த தேவாலயத்துக்கு முன்னால் வந்து அல்லது சுருவத்துக்கு முன்னால் வந்து ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் நாடி ஆண்டவரே என்னோடு இந்த நாளிலே இருவென்று சொல்லி ஆண்டவரை எங்களுடைய உள்ளங்களிலே அல்லது எங்களோடு பயணிக்க ஆண்டவருக்கு அழைப்பு கொடுக்கின்ற அந்த முதலாவது அந்த செயல்பாடு எங்களுடைய வாழ்விலே எவ்வளவு திருப்தியை எங்களுக்கு தரும். நாங்கள் பார்த்துருக்குறோம், கோயிலுக்கு முன்னால் போகிறவங்கெல்லாம் சில நேரத்தில் பைக்கில் போகிறவங்களுக்கு கூட பெரிய ரிஸ்க் எடுத்து பிதாசுவம் போட்டு போவாங்க. இது ஆண்டவர் எங்களோடு பயணிக்கிறார் என்று சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு அத்தாட்சி. அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொடுக்கிறோம். அதாவது ஆண்டவரை நாங்கள் நினைத்து ஆண்டவர் எங்களோட பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அன்றாடம் ஆண்டவரை தேடுவோம். எனவே இன்றைய நன்னாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் எங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு தருவார். எங்களுடைய இறந்த காலத்தை அல்லது நாங்கள் கடந்து வந்த இந்த பாதைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவ்வளவு காலம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களை மென்மேலும் எங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு விடுக்கின்ற இந்த அழைப்பு. எனவே இந்த தூய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அன்னை மூலமாக ஆண்டவரை தேட, புனிதர்கள் மூலமாக ஆண்டவரை தேட, ஆண்டவர் தான் எங்களுடைய இந்த வாழ்விலே குறிக்கோளாக ஆண்டவரை நாங்கள் கொண்டிருக்க நாங்கள் ஆண்டவரிடம் தொடர்ந்தும் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய மக்களாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள தொடரும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் பக்தியோடு ஆண்டவரிடம் நோக்கி ஆண்டவருக்கு மன்றாடி நாங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து அந்த மரியாவின் பாடலிலே பங்கு கொள்வோம். முன்மொழி. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், உமது ஆவியை எத்துணை அருமையானது. உமது நன்மைத்தனத்தை உமது பிள்ளைகளுக்கு காட்ட விரும்பிய பொழுதெல்லாம் விண்ணக உணவை அவர்களுக்கு வழங்கியுள்ளீர். பசித்தோருக்கு உணவளிக்கின்றீர், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகின்றீர். கடவுளை நினைக்கின்றது.
எல்லோருமாக சேர்ந்து மீண்டும் முன்மொழியும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், உமது ஆவியும் எத்துணையமையானது. உமது நன்மைத்தனத்தை உமது பிள்ளைகளுக்கு காட்ட விரும்பிய பொழுதெல்லாம் விண்ணக உணவை அவர்களுக்கு வழங்கியுள்ளீர். பசித்தோருக்கு உணவளிக்கின்றீர், செல்வரை வெறும் கையாய் அனுப்புகின்றீர். ஆண்டவர் எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையோடு கேட்கின்ற அனைத்தையும் ஆண்டவர் தருவார். எங்களுடைய தேவைகளை ஏற்கனவே ஆண்டவர் அறிந்திருப்பது போல நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். மன்றாட்டுகளுக்கு பதிலுரையாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக உணவை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக உணவை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திரு அவையினர் அனைவரும் இறை சாட்சியின் கருவிகளாய், உண்மை தூதர்களாய், பணிவாழ்வாள் எம்மை உமது வழியில் நடத்தி செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக உணவை எங்களுக்கு தந்தருளும். நல்லாயனான இயேசுவே, எமது பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். பங்கு மக்கள் எல்லா வேளையிலும் எல்லா பணிகளிலும் அருட்தந்தையுடன் ஒத்துழைத்து அன்புறவுடன் செயல்படுதல் மூலம் அவர்கள் தம் பணியில் பிரமாணிக்கமும் ஆர்வமும் கொண்டவர்களாய் மக்களின் இறை விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி வளர்த்திட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக உணவை எங்களுக்கு தந்தருளும். குணமளிக்கும் இறைவா, கொரோனா நோயினாலும் அதன் பக்க விளைவுகளால் நோயினாலும் துன்புறும் மக்களையும் மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் வாழும் வழி தெரியாது தவித்து ஏங்கும் சகோதரர்களையும் கண்ணோக்கி அவர்களது குறைகளை போக்கி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து குணமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக உணவை எங்களுக்கு தந்தருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் பங்கில் இறந்த ஆன்மாக்கள், அகால மரணமடைந்த ஆன்மாக்கள், அந்தரித்த ஆன்மாக்கள் அனைவருக்கும் உமது நித்திய பேரின்ப வீட்டில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக உணவை எங்களுக்கு தந்தருளும். வல்லமையால் எம்மை நிறைத்து
ஆண்டவரே 12 வருடங்களாக இரத்தப்போக்கு உடைய அந்த பெண்மணியை உம்முடைய பாதத்தை தொடுவதால் உம்முடைய ஆடையிலே ஒரு சிறிய துகிலை தொட்டதால் குணமடைந்து நாங்களும் இந்த வேளையிலே பலவிதமான நோய்களோடும் வருத்தங்களோடும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. அந்த பெண்மணி உம்முடைய ஆடையிலே ஒரு சிறிய அளவு தொட்டு நம்பிக்கையோடு தன்னுடைய இரத்தப்போக்கிலிருந்து விடுபட்டது போல ஆண்டவரே, இங்கே வீட்டிருக்கிற நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்திலே கஷ்டப்பட்டு கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய நோய்களையும் வருத்தங்களையும் நீர்தாமை குணமளித்து எங்களுடைய மனங்களில் இருக்கின்ற வேதனைகளை நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த துன்ப துயரங்க வேளைகளிலே எங்களோடு இருந்து இந்த துன்ப துயரங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள நீர்தாமே சக்தியாக இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டவரே நீர்தாமே எங்களை தேற்றி வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். பலவிதமான தோல்விகளோடும் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற வேளைகளிலே எங்களுக்கு தேற்றரவாக இருந்தருளும் ஆண்டவரே. வேதனை வேளைகளிலே நீர்தாமை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும். உடல் சோர்வுற்று தத்தளித்து கொண்டிருக்கின்ற வேளைகளிலே ஆண்டவரே நீர்தாமை எங்களுக்கு உற்சாகமாக இருந்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தரும் ஆண்டவரே. வாழ்விலே விரக்தியோடும் பலவிதமான வேதனைகளோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளிலே எங்களுக்கு நீர்தாமை வாழ்க்கை துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி எப்பொழுதும் எங்களை காத்து வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே பலவிதமான நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற எங்களுடைய வீடுகளிலே அடைபட்டு கிடக்கின்ற நடக்க முடியாமல் பேச முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற மக்களை நீர்தாமை பார்த்து அவர்களுக்கு நீர்தாமை துணையாக இருந்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் நல்ல சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்திலே இந்த வேளையிலே வர முடியாமல் பலவிதமான வேலை பழுக்களோடு இருக்கின்ற மக்களுக்கு கண்கோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களையும் உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கும் நீர்தாமையும் ஆறுதலாகவும் உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே அவர்களையும் பாதுகாத்து வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வழியிலே சின்னம் சிறார்களை நீர்தாமை ஆசீர்வதித்து தொட்டு அவர்களை குணமளித்து அவர்களுக்கு தேவையான எல்லா அருள் வழங்கையும் ஆண்டவரே கொடுத்தருளும். இந்த வழியிலே எங்களோடு பக்கத்தில் இருக்கின்ற எங்களோடு அருகிலே இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தேவையான அருள் வளங்களை கொடுத்து அவர்கள் படுகின்ற அந்த கஷ்ட துன்பங்களை நீர்தாமை கண்கொண்டு நோக்கி அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பலவிதமான பாவ சோதனைகளிலே பாவ வழிகளிலே சிக்கி கொண்டிருக்கின்ற எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களை நீர்தாமே எப்பொழுதும் உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வைத்து கொள்ளும். எங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் செல்லுகின்ற எல்லா இடங்களிலும் நீர்தாமை எங்களுக்கு துணையாக இருந்து உம்முடைய அருள் வளங்களை எங்களுக்கு பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்மை மாத்திரம் தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நோய் நொடிகள், எங்களுடைய துன்ப துயரங்கள், எங்களுடைய மனவேதனைகள், எங்களுடைய கஷ்ட துன்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எனவே ஆண்டவரே இதை அனைத்தையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே இவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் கொண்ட வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேளையிலே நம்பிக்கையோடு உம்மிடம் நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்றவர்களாக எங்களை
முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் இருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களை தொட்டு எங்களுக்கு தேவையான எல்லா குணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல மன்றாடுவோம். எங்களுடைய மனங்களிலே ஆழ் மனங்களிலே இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் கற்பித்து தந்த அந்த செபத்தினூடாக நாங்கள் நம்பிக்கையோடு உயிருள்ள ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். பதியிட்டு மாண்பேறு பாடலிலே பங்கு கொள்வோம். மறைந்து முடிவு பெரு
வானக உணவை அவர்களுக்கு கொடுத்தருளி நீ அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரன் ஸ்துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்துதிக்கப்படுவதாக. மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமான இயேசு கிறிஸ்துநாதர் ஸ்துதிக்கப்படுவாராக. இயேசுவின் திருநாமம் ஸ்துதிக்கப்படுவதாக. அவருடைய மிகவும் பரிசுத்தமான இருதயம் பீடத்தின் மிகவும் பரிசுத்த தேவ திரவிய அனுமானத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் சர்வேசனுடைய தாயாராகிய அதிபரிசுத்த மரியாம்மாள் அவளுடைய பரிசுத்த மாசில்லாத உற்பவம் கன்னியும் தாயுமான மரியம்மாளின் நாமம் அவளுடைய மிகவும் பரிசுத்த பத்தாவாகிய அச்சஸ்ட சூசையப்பர் தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் அச்சஸ்டவர்களிடத்திலும் சர்வேஸ்வரன் கன்னித்தாயே காணிக்கை மாதாவே உன்னைத்தானே உள்ளங்கள் பாடிடுவே. கன்னித்தாயே காணிக்கை மாதாவே கற்பனை கேட்டா காரியமே அற்புதங்கள் செய் அன்னையமே. கற்பனை கேட்டா காரியமே அற்புதங்கள் செய் அன்னையமே. இத்தரையோர்க்கு இனி துணை நீயே கன்னித்தாயே. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக இறைமகன் இயேசுவின் பரிசுத்த காணிக்கை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுபிப்போமாக. அப்பா தந்தையே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடல் உள ஆன்ம வாழ்வில் நற்சுகமுள்ளவர்களாய் வாழ்ந்து மகிமை பொருந்திய பாக்கியவதியாக நித்திய கன்னியான கன்னிகை மாதாவின் பெருந்துரையால் இவ்வுலக வாழ்வில் தீமைகளிலிருந்து விலகி முடிவில்லாத வாழ்வின் பாதையில் வழிநடக்க வரமருள வேண்டுமென்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.